விஜய் வந்து காவேரி கூட எப்படியாவது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து வெள்ளாவோட மாமாவை வந்து கண்டுபிடிக்கிறாரு. வெள்ளாவோட மாமா வீட்டுக்கும் கூட்டின்னு வராரு. வீட்டுக்கு கூட்டின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா வந்து வெள்ளாவோட மாமா கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவங்கள கூட்டிகிட்டு போக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இதை பார்த்து ராகினிக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஐயோ இப்படி நடந்துருச்சு, வெள்ளாவை கூட்டிகிட்டு போயிடுவாரோ, இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. வெள்ளாவோட மாமா பார்த்து வெள்ளா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து வந்து எப்படிம்மா இருக்க, உன் அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா, சரிம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதை கேட்டு வெளில வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம்பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே வெளில வந்து செமையாக திட்டுறாங்க. விஜய் கிட்ட வெளில வந்து அழறாங்க. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் விஜய், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருமா, நீங்கள் இருக்க முடியாதுமான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவனுக்குன்னு ஒய்ஃப் இருக்கா, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், விஜயும் வந்து அந்த காவேரியும் வந்து அக்ரிமெண்ட் மேரேஜ் தானே பண்ணாங்க. நான் வேணும்னு சொல்லிட்டு தானே விஜய் வந்து என்னை மறக்க முடியாமல் அக்ரிமெண்ட்க்கு ஒத்துக்கிட்டு மேரேஜ் பண்ணியிருக்கா, அவனை விரும்பிய மேரேஜ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஜய், நீ வந்து அக்ரிமெண்ட் பிரகாரம் தானே மேரேஜ் பண்ணியிருக்க, அதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டல, அதோட விடாமல் எதுக்காக தேவையில்லாமல் வந்து அவ கூட வாழணும்னு நினைக்கிற, இங்கே பாரு நீ ஏன் கூட தான் வாழணும், நீ என்னோட விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷனாக, நிறுத்துறியா, யார் அக்ரிமெண்ட் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என்றைக்குமே என் மனசு ஃபுல்லாக இருக்கா, இப்போ வரைக்கும் என் ஒய்ஃபு என் கூட தான் இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். என் ஒய்ஃபை பற்றி நீ பேசுறதுக்கு அருகதே கிடையாது, அதுவும் காவேரி பற்றி பேசுகிற அருகதை உனக்கு கிடையவே கிடையாது. உனக்கு என்ன இப்போ வேணும், நானும் வந்து காவேரியும் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து வாழலன்னு நினைக்கிறியா, நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே வாழ்ந்தாச்சு, எங்கள் வாழ்க்கையில் யாரும் தலையிடவே முடியாது, நானும் என் காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம், தயவு செய்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்றாரு. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னை வந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்க விஜய், நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சும்மா விட மாட்டேன், நீங்கள் வாங்க வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்து அப்படியே என்ன பண்ண தெரியும் எல்லாரும் முடிக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க மாமா கூட போகும்போது கரெக்டாக ராகினி கூட போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேயும் போவேனா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ராகினி அவங்க வீட்டுக்கு, அவங்க அப்பா இருக்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மாமா வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா, நான் ஊருக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, விஜய் வந்து இந்த பொண்ணை ஏமாத்திருக்காரு, இங்கே பாருமா அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல், அவருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, எதுக்கு தேவையில்ல பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்கணும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே வெளில வந்து நான் விடமாட்டேமாம்மா, எனக்கு விஜய் வேணும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கல்ல, உங்கள் மருமக நல்லா இருக்கணும் உங்களுக்கு தோணவே தோணாதா, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டிங்களா, அதனால் நாங்கள் சொல்கிற மாதிரி கேளுங்க, விஜய் வந்து இந்த பொண்ணுக்கு வேணும், அதே மாதிரி விஜய்க்கு நிறைய சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது, அந்த சொத்தெல்லாம் வந்து வெள்ளாக்கு வந்துச்சுன்னா வெள்ளா யாருக்கு கொடுப்பா, உங்களுக்கு தானே கொடுப்பா, அதை பற்றி யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அவரோட மனசு மாறி போயிடுது, அவங்க மாமாவோட மனசு. உடனே அவங்க மாமா வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ நிறைய பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும்ன்றீங்களா, ஆமாங்க விஜய்க்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குது, ஒரே வாரிசு விஜய், அவர் சொத்து எல்லாம் வந்து வெள்ளா கல்யாணம் பண்ணால் வெள்ளாக்கு தான் வரும், அப்புறம் என்ன வெள்ளாக்கு வந்து உங்களுக்கு வந்து மாற்றலை, ஆனால் அவருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, அதெல்லாம் ஒரு கல்யாணமாங்க, அதெல்லாம் எப்படி கேன்சல் பண்ண நம்மளுக்கு தெரியாதா, வெள்ளா வச்சு ஈஸியாக வந்து மடக்கிடலாம் விஜய் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் நடக்குமான்னொன்னே, இங்கே பாருங்க மாமா, எனக்கு விஜய் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கேன், இவங்க சொல்கிறபடி நடந்தால் தான் விஜய் வரும்னா கண்டிப்பாக நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. சரிங்க நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கிறோம் அப்படின்னோடனே, இங்கே பாரு வெண்ணிலா, முதல்ல நாங்கள் சொல்கிறபடி செய் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதன்படி வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, ப்ரெஸ் மீட்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ப்ரெஸ் மீட் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து என்னை நம்ப வச்சு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு என்னை ஏமாத்துறாரு, அவர் வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, என்னை வந்து ஆசை வார்த்தை காட்டி என்னை ஏமாற்றிட்டாரு, இதை நான் கம்ப்ளைண்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜயை பற்றி ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறாங்க. என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு, ஆல்ரெடி வந்து எனக்கும் அவருக்கும் வந்து ரொம்ப வந்து பழக்கம் இருந்தது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மோசமாக வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு இங்கே விஜயோட வீட்டில், அதுக்கப்புறம் காவேரி வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாரு. பாத்தியாடா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா வேலைன்னு சொல்லிட்டு, உனக்கு எதிராக எப்படி வந்து வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்குறா பார்த்தல, இப்போது போலீஸ் வேறு வரப்போகிறாங்களாம், அப்போது உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, என்ன விஜய் இதெல்லாம், அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளடா, நீ வந்து பசுன்னு நினச்சா அது பாம்பாக இருக்காளடா, அவளுக்கு போய் நீ பால் வாத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க. ஒன்றுமே பொருள் விஜய்க்கு வெண்ணிலாவா இது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். இங்கே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க.